உள்ள வந்து பேச சொல்லுங்க. நீ முதல்ல உள்ள போ. உள்ள போன்னு சொல்றேன்ல. மாப்பிள்ளைய பார்த்து ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். ஏன் இவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷங்களாவே தெரியலையா? அப்படிலாம் இல்லைங்க. முதல்ல மாப்பிள்ளைய பார்த்து சொல்லிட்டு அப்புறம் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு நினைச்சேங்க. மாப்பிள்ளை வெளியூர் போயிருக்காரு, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். பரவாயில்லைங்க, நீங்க பெரியவங்க, முதல்ல உங்ககிட்டயே சொல்றேன். ஸ்வீட் எடுத்துங்க. உங்க வீட்டு மருமக கர்ப்பமா இருக்கா. ஒரே ஒரு ராத்திரி தானே இங்க தங்கி இருந்தா. ஏமாமா அவங்க ஊர்ல வேற ஆம்பளைங்களே இல்லையா? அட விதைச்சது விளைஞ்சா தெரியாமலா போயிடும். குழந்தை பிறக்கட்டும், நம்ம சுந்தரம் ஜான கொஞ்சமாவது இருக்கான்னு பார்த்துருவோம். என்ன பேசினாலும் பொறுத்து போகலாம் தான் வந்தேன். ஆனா என் தங்கச்சி மானத்தையே கேவலப்படுத்தி பேசிட்டீங்களா. இனி எப்படா அவங்கள சும்மா விட்டு சீக்கிரம் வாங்கடா. மாப்பிள்ளைகளா, அவன் இந்த பொண்ணு பண்றான். நம்ம கையில கிடைச்சா நார்மல் ஆக்கிடுவான். எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டா தான் நல்லது. தப்பிச்சு வீட்டுக்குள்ள ஓடிடுறான். ஐயோ சாத்தி, தங்கச்சி அவனை பழிவாக்கிட்டாலே. என்னங்க வழிங்க போல இருக்கு. ஐயோ அவர் சைக்கிள் தாங்க மாட்டார், விட்டுருங்க. ஐயோ ஐயோ நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஐயோ அம்மா, ஐயோ அப்பா, குட்டி கிடக்கல. எங்க ஐயோ 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 ரொம்ப பேசினாங்கல்ல, வாங்க. ஐயோ என்னங்க வேண்டாங்க, இனிமே சோதிக்கிற தவிர வேற எதுக்கும் வாய் திறக்க மாட்டாருங்க. அப்படியே இல்ல, வெறும் மண்டை அதுல அடிக்கிறீங்களே. ஐயோ தம்பி, பேசுவான். உங்களால நான் புதிய